ஹேவ் அ குட் டே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ல உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது நம்ம லைஃப்ல பேசிக்கா நம்ம ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை பண்ணவே கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலமா நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தரை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் ஆல்சோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை நாமளே கிரியேட் பண்ற மாதிரியான சூழ்நிலை சம்டைம்ஸ் உருவாகிறதுக்கு நாமளே ரீசனாகவும் அமைஞ்சிருவோம். சில பேர் நம்மளை இவங்களுக்கு இதில் கொஞ்சம் மேனஸே இல்லையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி கூட ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய சில விஷயங்களை எப்பவுமே லைஃப்பில் பண்ணாதீங்க. கொஞ்சம் கான்சியஸாகவே இதை கொஞ்சம் ரெகுலராக மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பழக்கமாகவே உங்களுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் எப்பவுமே தெரியாமல் கூட நீங்கள் அந்த விஷயங்களை பண்ண மாட்டீங்க லைஃப்பில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் பிரியா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக. ஃபர்ஸ்ட், உங்ககிட்ட யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன விஷயம் பேச வர்றாங்களோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ரிப்ளை பண்ணக்கூடிய பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள சில பேர், நானே கூட சம்டைம்ஸ் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்க. யாராவது பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றதை நான் மறந்துடுவேன்ட்டு அவசரப்பட்டு அவங்க பேசிட்டு இருக்கப்பே டக்குன்னு இன்டரப்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க நம்ம கிட்ட மனசு விட்டு ஏதாவது ஒன்று பேசணும்னு நினைச்சிருப்பாங்க, இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட டெலிவர் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. நாம இன்டரப்ட் பண்றது மூலமா அவங்க சொல்ல வந்த விஷயத்த அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கான்வர்சேஷனே ஒரு டிஸ்டர்பான கான்வர்சேஷனா மாறிடும். ஸோ அதனால யாராவது உங்க கூட உட்காந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு பழக்கத்தை நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது அந்த கான்வர்சேஷனை ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கும் சரி, அந்த பர்சனுக்கு அவங்க பேசுறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, இந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப், இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயத்த, ஒரு சீக்ரெட்டே கூட வச்சுக்கோங்க, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இதை நான் உன்னை நம்பி தான் சொல்லியிருக்கேன், உன்னை ட்ரஸ்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன், அப்படி இல்லை இந்த வார்த்தையை சொல்லாமலே கூட நீன்றதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி ஒரு விஷயத்த ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீங்கள் மற்றவங்க கிட்ட காசிப் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க கிட்ட அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதையோ எப்பவுமே பண்ணாதீங்க. ஏன்னா இது அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க இல்லையா, அந்த பர்சன் உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காட்டக்கூடியது. நீங்கள் ரொம்ப நம்பிக்கையான பர்சன், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் அப்படின்னு நம்பி தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அது அந்த நம்பிக்கையை பிரேக் பண்ணுற மாதிரி, அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நம்ம அதை மற்றவங்க கிட்ட காசிப் பண்ணுறதோ மற்றவங்க கிட்ட ஒரு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறதோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஹேபிட். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மெயின்டைன் பண்றது மூலமா அஸ் அ பர்சனாவும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம். அண்ட் ஆல்சோ மற்றவங்களோட பார்வையில நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்சனாவும் தெரியறதுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் டிப், இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே பண்ணாதீங்க. தெரியாம இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களா, இனிமேல் எப்பவுமே பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன், உங்களோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க மொபைல்லேருந்து உங்களுக்கு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க, அப்போ அதை உங்களுக்கு காட்டுறாங்க அப்படின்னா அந்த அவங்க காட்டுற விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு அதை ஸ்வைப் பண்ணுறது, அதை ஸ்க்ரால் பண்ணி அடுத்த பிக்சரை பார்க்குறது, அடுத்த விஷயத்த பார்க்குறது அப்படின்னு எப்பவுமே வச்சுக்காதீங்க. சம்டைம்ஸ் அவங்களோட ஃபோனை உங்கள் கையிலேயே கூட கொடுத்து இதை பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கனாலும் அவங்க என்ன உங்ககிட்ட பார்க்கணும்னு கொடுத்தாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே மொபைல் ஃபோனை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இது ஒரு பேசிக்கான மேனர்ஸ். ஏன்னா அவங்களோட மொபைல் அப்படின்றது அவங்களோட ப்ரைவசி சம்மந்தப்பட்டது. அந்த ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட காட்டுறாங்க அப்படின்னா அது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி அவங்க ஃபோனில் அவங்க ப்ரைவேட்டாக வச்சுக்கக்கூடிய அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அதை தாண்டி நம்ம அதை பார்க்கவும் கூடாது. அது ரொம்ப ஒரு பேடான மேனஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி யாராவது உங்கள் கையில் மொபைல் ஃபோனை கொடுத்து ஏதாவது பாருங்கன்னு சொன்னாங்கன்னா அடுத்தடுத்து ஸ்வைப் பண்ணுறது, ஸ்க்ரால் பண்ணுறது, அவங்களோட ஃபோனில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுன்னு எப்பவுமே இந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஃபோர்த் டிப், இந்த விஷயத்த நம்மள நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய பேர் தெரியாமலே கூட பண்ணியிருந்திருப்போம், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு கூட சரி பண்ணியிருப்போம். இப்போ வரைக்கும் சரி பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா இதுவும் ஒரு பேசிக்கான விஷயம் தான். அதாவது ஒரு ட்ரெயினில் ஏறும்போதா இருக்கட்டும், ஒரு பஸ்ஸில் ஏறும்போது இறங்கும் போதா இருக்கட்டும், ஒரு தியேட்டர் போகிறீங்க, மால் போகிறீங்க, அப்போ டோர் ஓப்பன் பண்ணும்போதா இருக்கட்டும், ஒரு லிஃப்ட்டில் நீங்கள் என்டர் ஆகும்போது இல்லை வெளியில் வரும்போதா இருக்கட்டும், வெளியில் வர்றவங்கள விட்டுருங்க.
அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த இடம் எம்டி ஆனதுக்கு அப்புறமாவோ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமாவோ நீங்க ரிலாக்ஸா உள்ள என்டர் ஆகிற விஷயத்த எப்பவுமே பேசிக்கா ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு நல்ல மேனஸ். அவங்க வரும்போது நம்மளும் உள்ள போறது, அவங்களையும் வெளியில விடாம நம்மளும் ஃப்ரீயா உள்ள போகாம அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்றது வந்து நல்லாவும் இருக்காது. அங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனை நாமளே வந்து கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான நம்மளோட பிஹேவியர் வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம மேல ஒரு பேட் இம்ப்ரெஷனை தான் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ தெரியாம கூட இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு டோரை ஓப்பன் பண்ணி ஒருத்தர் வெளியில வர்றாங்க அப்படின்னா அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள என்டர் ஆகிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது அந்த இடத்த கொஞ்சம் பிளசண்டா நம்ம வச்சுக்கிறதுக்கும் சரி, நம்மள ஒரு நல்ல ஒரு பர்சனா அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, இந்த ஒரு குட்டி விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 5th டிப், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்க உங்களோட வீட்டுக்கு எப்போவாவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே எம்டி ஹேண்டாக கையை வீசி விட்டுட்டு போகக்கூடிய பழக்கம் வந்து வச்சுக்காதீங்க. நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலங்களெல்லாம் எப்போவுமே ஒருத்தர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம். ஸ்வீட்ஸ் வாங்கி போகிறது, பழம் வாங்கிட்டு போகிறது. இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம வாங்கி போய் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு சின்ன அன்போட வெளிப்பாடு தான். இல்லை அந்த வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, குட்டி பசங்க இருப்பாங்க, நம்ம வாங்கி போனால் சந்தோஷமா அதை வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்றதுனால அவங்களோட அன்பை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றதுக்காக தான் அதை வந்து பண்ணாங்க. இப்போ நம்மளோட ஜென்ரேஷனில் இருக்க மக்களாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் வரப்போகிற பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்கிறேன், யார் வீட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கணும், நிறைய காசு போட்டு அதை வாங்கிட்டு போகணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்வீட் வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு பழம் வாங்கிட்டு போகிறது, அவங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ஏதாவது ஒரு சின்னதாக டாய்ஸ் வாங்கிட்டு போகிறது, ஏதோ ஒன்று அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியோ, இல்லை அவங்க அதை பார்த்தா ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், அவங்க முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும், நம்ம அவங்கள நினச்சி நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்குறோம், அவங்க மேலே இருக்க ஒரு அன்போட வெளிப்பாடு தான் நம்ம இதை கொடுக்குறது அப்படின்றது நம்ம வாங்கிட்டு போய் அவங்க கையில் கொடுக்கும்போதே அது நமக்கு தெரியும். ஸோ எப்பவுமே வந்து இந்த ஒரு பழக்கம் உங்ககிட்ட இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம், மறந்து போன விஷயம் உங்களுக்கு இது வரைக்கும் மறந்து போயிருந்துச்சுன்னா இனிமேல் அது ஞாபகத்தில் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6th டிப், எப்பவுமே உங்கள் மொபைல் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரை ஆன் பண்ணி பப்ளிக் பிளேஸில் ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு பேசக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல பழக்கமே கிடையாது. எனக்கு என்னோட ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தள்ளி போய் ஆள் யாரும் கொஞ்சம் இல்லாத இடத்துல நின்று அப்படி பேசணும். உங்கள் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இன்னும் கூட பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டுட்டு பப்ளிக் பிளேஸில் பேசும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருக்கட்டும், வீட்டில் பேசுகிற மாதிரி கேஷுவலாக ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அது பக்கத்தில் இருக்கவங்க கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை அவங்க ஷேர் பண்ணுவாங்க, அது தேவையில்லாத ஒருத்தருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நம்ம லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு முக்கியமாக டிஸ்டர்ப் ஆகும். நான் நிறைய ஒரு சில முக்கியமான இடங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு கூட தெரியாமல் லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசுவாங்க. இல்லை ஒரு தியேட்டர் போயிருப்போம், அங்கே உட்காந்து மற்றவங்க மூவிஸ் பார்க்கணும், அவங்க ஒரு ரிலாக்ஸ் டைமுக்காக வந்திருப்பாங்க அப்படின்றது கூட தெரியாமல் அங்கே லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பார்க்காக இருக்கட்டும், இல்லை கோவிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் இது மாதிரி நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்த எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கு நாம ஒரு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். 7th டிப், நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், எங்கேயாவது போய் சாப்பிட்றதுக்காக உட்காரோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பேருக்கு டிப்ஸ் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த டிப்ஸ் அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் பில் இவ்வளோ வந்துருச்சு, அது டிப்ஸ் வைக்காமல் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக கொடுக்காம அங்கே இருக்க எந்த ஒரு சர்வீஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சோ அதை நினச்சி அந்த டிப்ஸை வந்து கொடுங்க. சில ரெஸ்டாரண்ட்டில், சில சின்ன சின்ன ஹோட்டல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ட இலையை எடுத்து போடுறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு தான் அங்கே வேலை பார்ப்பாங்க, ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு தான் அங்கே வேலை பார்ப்பாங்க. அந்த ஒரு குறைவான சம்பளத்தில் அங்கே வேலை பார்க்குறவங்க கூட நம்ம போய் சாப்பிடும்போது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன சர்வீஸை வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது, ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அந்த விஷயத்த சொல்லியே அவங்க கையில் ஒரு சின்ன டிப்ஸை வந்து கொடுங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டை
வந்து கொடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்க பண்ண அந்த ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அவங்க அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பணம் அவங்களோட டெய்லி லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் இல்லாம அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களோட சர்வீஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால அதை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன திருப்தியும் நமக்கு இருக்கும். 8th டிப், இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தை நீங்க தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா விளையாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இனிமேல் தயவு செய்து பண்ணாதீங்க. இது ரொம்ப பேடான ஒரு மேனஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்கோம், இல்லை ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸோட யாரோட உட்காந்துருக்கோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணும்பொழுது, இல்லை அவங்க நம்மளோட உட்காந்து பேசிட்டு எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு ஏதாவது கிண்டல் அடிக்கிறது. அவங்க வந்து இப்படி இருக்காங்க, அவங்க ஹைட்டாக இருக்காங்க, குண்டா இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, கலராக இருக்காங்க, இல்லை வந்து இந்த கலரில் இருக்காங்க, அவங்களோட ஃபிசிக் வந்து இப்படி இருக்குது, அவங்க போட்டுக்க ட்ரெஸ் இப்படி இருக்குது, ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தரோட அப்பியரன்ஸை வச்சு கமெண்ட் பண்ணுற பழக்கம், கமெண்ட் பாஸ் பண்ணுற பழக்கம், கிண்டல் அடிக்கிறது, டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான பழக்கம் எப்பவுமே வச்சுக்காதீங்க. அது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஹேபிட் அப்படின்னே சொல்லுவேன். ஒருத்தரோட அப்பியரன்ஸை வச்சு நம்ம பேசுறது, அதுலேயும் பின்னாடி பேசுறது, இல்லை கிராஸ் பண்ணி போகும்போது பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பேடான ஒரு மேனஸ். நம்மளை நாமளே தாழ்த்திக்கிற மாதிரியான ஒரு பிஹேவியர். நம்ம மேலே மற்றவங்க வச்சிருக்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு மதிப்பு இருக்கும்ல, அதை நாமளே நம்ம குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒருத்தரை கிண்டல் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, அவங்க அப்பியரன்ஸை வந்து வச்சு எதையாவது கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ அப்படி சாதனை பண்ணிட்டோம் அப்படின்ற பேர்லையோ, இல்லை அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்கலாம் சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் எப்பவுமே பண்ணாதீங்க. இதுக்கான ரைட்ஸை யாருமே யாருக்கும் கொடுக்கல, அதை பண்ணவும் கூடாது. அது இருக்குதுலே ரொம்ப மோசமான ஒரு பழக்கம், நம்மளையும் ரொம்ப மோசமான பர்சனா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம். நம்மளோட கேரக்டர் நம்மளே குறைச்சிக்க கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணீங்க அப்படின்னா தயவு செய்து இனிமேல் பண்ணாதீங்க. 9th டிப், நீங்கள் ஒருத்தரோட வீட்டுக்கு போறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க, இல்லை ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஜாலியாக உட்காந்து ஒரு லஞ்சோ டின்னரோ சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட, உங்களோட ஃபேமிலியோட நீங்கள் போயிருந்தாலும் சரி, நீங்கள் மட்டுமே அங்கே போயிருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே எடுத்து யூஸ் பண்ண திங்ஸ் இருக்கும்ல, அதை அந்த இடத்துல வச்சிடக்கூடிய பேசிக்கான ஒரு பழக்கத்தை பழகுங்க. இது வந்து உங்களை பற்றின ஒரு நல்ல இமேஜை அவங்க கிட்ட கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம சோஃபால எல்லாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அந்த பில்லோ தூக்கி இங்கே போட, அதை தூக்கி இங்கே போட, ஒரு ஃப்ளார்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை அங்கே இங்கே போட, டேபிள் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தி விட, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வைப்போம். அதே மாதிரி நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் அவங்க எதையாவது தூக்கி அங்கே இங்கே போட்டுருவாங்க, அப்படியே களைச்சி போட்டு விட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக அந்த வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போய் அவங்களுக்கு மென்மேலும் அந்த சிரமத்தை திருப்பி அவங்க அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு சிரமத்தை கொடுக்காம நாம் அந்த இடத்த யூஸ் பண்ணியிருப்போம்ல, பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம திருப்பி அங்கே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். இது நம்மளை பற்றின ஒரு இமேஜை அவங்கக்கிட்ட இன்னுமே பெட்டராக தான் காட்டும். பரவாயில்ல, அவங்க வந்துட்டு போனாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக, நம்மளுக்கு வந்து வேலையை கம்மி பண்ணுற விதமாக அவங்க அதை எடுத்ததை கூட அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்களே, வந்துட்டு போன இதே வந்து தெரியவே இல்லை, வந்து நமக்கு எந்த சிரமமும் கொடுக்கல, வந்து சந்தோஷமாக நம்மளோட இருந்துட்டு சந்தோஷமாக கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான தாட்ஸை தான் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சிரமம் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை பண்ணாமல் ஹாப்பியாக போயிட்டு ஹாப்பியாக நம்ம ரிட்டர்ன் ஆகுறது, இந்த ஒரு சின்ன பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறது மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கலாம். 10th டிப், இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப். இது நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நார்மலாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு சில பேர் வந்து அவங்களோட அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து கொடுக்குறது. நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா அவங்க சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபீட்பேக், அதை வந்து ஹர்ட் பண்ணாமல் நம்ம சொல்கிற விதமும் இருக்கும். ஆனால் சில பேர் என்னன்னா, நம்ம எங்கேயோ தானே இருக்கோம், நம்மளோட ஐடியா அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம யார் நம்மளுக்கு தெரியவா போகுது, அதுலேயும் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கோம், இல்லை ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு ஐடி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளை யாருமே அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து கமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிட்டு போகக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது, இது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா அது இனிமேல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன்று அவங்கள முடிஞ்சுச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள். அவங்களோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அவங்களோட வீடியோஸ் பிடிக்கல, அவங்க பேசுறது பிடிக்கல, அவங்க வீடியோவில் இருக்க கண்டென்ட் பிடிக்கல, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்குது அப்படின்னா
ரொம்ப சிம்பிள். அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்துருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வரப்போகிறதும் கிடையாது. யாரும் உங்களை வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண போகிறதும் கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஐடியில் முகம் தெரியாத ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயாவது இருந்து ஒரு கமெண்ட்டை போட்டோம் அப்படின்னா அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் அதெல்லாம் பார்க்குறப்போ ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போலாம் ஜஸ்ட் ஒரு டெலிட் ஆப்ஷன் இருக்குது, அதை டெலிட் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சி உங்களுக்கு இருக்க கஷ்டத்தை, உங்களுக்கு இருக்க வேதனைகள்லாம் தான் அதில் ஒரு கமெண்ட்ஸாக பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பாஸ் பண்ணுறதுனால உங்களுக்குமே அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது இன்னும் ஒரு நெகட்டிவிட்டியை தான் உங்களுக்குள்ள உருவாக்கும். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்காக வந்து ஒருத்தரை பர்பஸாக ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நீங்கள் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கீங்க, நல்ல ஒரு ஹெல்தியான மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க அப்படின்றதுக்கான அடையாளமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான மேனஸ் தான். இது நம்ம கொஞ்சம் பாசிட்டிவான பர்சனாக மாற்றிக்கிறதுக்கும் சரி, நம்மளை கொஞ்சம் பெட்டரான பர்சனாக மாற்றிக்கிறதுக்கும் சரி, இது நிறைய விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.